ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாங்கள் வந்து டாட்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். டாட்டில் என்னென்ன செய்யலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்து நாங்கள் டாட்டை வந்து எப்படி இந்த பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நீங்கள் டாட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல் ஃப்ளட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ளட்டரில் வந்து டாட்டும் அடுத்து வந்து ஃப்ளட்டர்ஸ் ரெண்டுமே வந்து இன்ஸ்டால் ஆகி நிறைய கிடைக்கல. இப்போ நீங்கள் டாட்டை வேறு ஃப்ளட்டரை வேறு இன்ஸ்டால் பண்ணுறது டாட் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. எங்க நாங்க டாட் ப்ரோக்ராமிங்கை கற்றுட்டு டாட் ப்ரோக்ராமிங்கை படிச்சுட்டு இருந்து நாங்கள் உங்களை வேகன்சி வேணுங்க ரிசர்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து ஃப்ளட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டியாவது இந்த டாட் டெவ் டாட் பேட்னு சொல்லி சர்ச் பண்ணிச்சுன்னா ஆன்லைனில் ஒரு இது வந்து வரும். இது வந்து டாட்டாலே வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஐடி வந்துடும். ஆனால் இது வந்து ஆன்லைனில் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுல ஒரு சில சிக்கல்கள் வரும். இந்த ஃபைல்களை சேவ் பண்ணி சிலது அப்படியான செட்டிங் வரும். இன்னும் ஏதாவது இந்த கோடுகளை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக ஒரு கோடுகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நாங்கள் எப்படி வந்து பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ பிசியில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃப்ளட்டர் டாட் டைவ் வந்து சொல்லி இந்த இதுக்குள்ள போங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா இது ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு விண்டோஸை கிளிக் பண்ணுங்க. விண்டோஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃப்ளட்டர் ஃபார் விண்டோஸ் 3.22.2 சொல்லி இதில் இருக்குது. இந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கீங்க. இதை கிளிக் பண்ணி சொன்னா இந்த ஃபைல் வந்து உங்களை போட்டோவா இது டவுன்லோட் ஆகுது. சரியா? இது டவுன்லோட் ஆகின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட பிசியில் வந்து நீங்கள் உங்களோட சி டிரைவ் ஓப்பன் பண்ணுங்க. சி டிரைவை ஓப்பன் பண்ணிட்டு சி டிரைவுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் சி டிரைவுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளட்டர்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளட்டர் ஃபைலுக்குள்ள வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த டவுன்லோட் பண்ண ஃபோல்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃப்ளட்டர்ன்ற ஃபைலுக்குள்ள வந்து சீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு ஃப்ளட்டர்ஸ் அதுக்குள்ள போயிட்டு நீங்கள் இந்த பின்ன்ற ஃபோல்டர் இருக்காங்க அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பார்ட்டை வந்து காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிட்டு விண்டோஸில் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இஎன்டின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எடிட் சிஸ்டம் என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் செட்டிங்ஸை கிளிக் என்வாயன்மெண்ட் வேரியபிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிச்சுன்னா அந்த டாப்பிக்கில் வந்து நியூவாக அந்த கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே பாருங்க இந்த ஃப்ளட்டர்/பின்னு சொல்லி ஒரு இதில் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இதில் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சர்ச் பண்ணிட்டு எல்லாம் பேஸ் எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா விஎஸ் கோட் ஆப்ஷன் யூஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியுங்க. யூஎஸ் கோட் வந்து ஃபில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் யூஎஸ் கோடை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னா ஃப்ளட்டர் சம்மந்தமான நான் நிறைய வீடியோவில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு ஃப்ளட்டர் அப்படி இன்ஸ்டால் அது எல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்கள் வீடியோ பெருசாகிட்டு போகிறதில்ல. சரியா? நீங்கள்
விஎஸ் கோட் எப்படி டவுன் பண்ணி விஎஸ் கோட் டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம், இந்த விஎஸ் கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ளட்டர்லாம் வந்து செட்டப் பண்ணிட்டீங்க. செட்டப் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். விஎஸ் கோடை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணாலும் அவங்க இப்படி தான் வரும். அவ்வளோங்க, இந்த இதுவும் இருக்காது, இப்படி தான் வரும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த எக்ஸ்டென்ஷனில் இதில் வந்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு டாட்னு சொல்லி சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வருது பாருங்க, இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ளட்டரும் தேவைப்படுங்க எங்களுக்கு. ஃப்ளட்டர்னு சொல்லி சேவ் பண்ணிங்கன்னா ஃப்ளட்டர்னு வரும். இதில் ஃபஸ்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ணி போட்டு இந்த வியூ இருக்குதானே, வியூவில் போயிட்டு காமன் பிளாட்னு சொல்லி ஒன்று இருக்குதானே, அதை ஓப்பன் பண்ணேன். அதை இதில் பாருங்க டாட் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்க கண்ட்ரோல் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதை எங்கே சேவ் பண்ணுன்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து டெஸ்க்டாப்ல வந்து டாட் சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் அதில் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ என்ன செய்கிறேன், யூடியூப் இந்த இதில் வந்து டாட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் வந்து டாட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோல்டர் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் இதுதான், அதுக்கு ஒரு நேம் தான் கிடையாது. இதுக்கு நான் நேம் வந்து யூடியூப் பண்ணியிருக்கேன். dot dot one சொல்லி டாட் இல்லை யூடியூப் என்ன சொல்லி யூடியூப் என்று சொல்லி கொடுக்குறேன். நான் என்ன செய்கிறேன், யூடியூப் என்று சொல்லி டாட் ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரன் ஆகுது. இந்த ப்ராசஸ் முடியும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய வரும். ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு நிறைய ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. என்னதான் டாட் அண்டர்ஸ்கோர் டூல் பின் லிட் டெஸ்ட் அப்படின்னு நிறைய ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு தேவையானவங்க பின் ஃபோல்டர். இந்த பின் ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா யூடியூப் டாட் டாட்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எதில் எடுத்து அவளுக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டாட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து வந்து எல்லாமே ரன் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறேன், வாய்ஸ் மெயின் இந்த ஃபங்க்ஷன்ஸில் இந்த ஏர்லி ப்ராசஸ்ல தான் வந்து டாட் வந்து டைப் பண்ணணும். இதான் வந்து ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்துலாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன செய்யறோம், பிரிண்ட்டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட்ல வந்து ஹலோ டாட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு வச்சுட்டு இதை வந்து நான் ரன் பண்ணேன். டாட்டை கிளிக் வரைக்கும் டாட்டை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணி இந்த ஐஃபோனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பைக்கிங் கிளிக் பண்ணிட்டாலே ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா ஹலோ டாட்னு சொல்லி வந்துட்டு எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இன்னொரு பேஜ்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேமிலியில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யூடியூப் என்ற ஃபோல்டருக்குலாம் இருக்கிறேன். இல்லை நான் என்ன செய்யணும், பின் ஃபோல்டருக்குள்ளே உள்ள யூடியூப்பை தான் நீங்கள் வந்து இது செய்யணும். அதை நீங்கள் என்ன செய்யணும், சிடி பின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணா இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே வருது. இப்போ அந்த யூடியூப்பை தாண்டி பின் அண்டு வந்துச்சு
இப்போ இந்த பின் ஃபோல்டருக்குள்ள எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க யூடியூப் சொல்லி ஒரு ஃபைல் அனுப்பிச்சு யூடியூப் டாட் டாட்னு சொல்லி இப்போ நான் இந்த ஃபைல் எப்படி ரன் பண்ணுறேன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து டாட் சொல்லி ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணிட்டு நான் என்டர் பண்ணேன்னு சொன்னேன் ஃபாலோ டாட்னு இருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சு திரும்ப இதுல அடுத்தது வந்து நாங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் print இன்னொரு print function for print hello flutter இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஹலோ ஃப்ளட்டர்னு சொல்லி வந்துச்சு. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இந்த ஃபைலை கிளிக் பண்ணி இதில் பாருங்க ஒட்டோ சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இல்லைங்க இதில் நான் பாருங்க கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிக்கிட்டு ஒட்டோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்கன்னா எனக்கு ஒட்டோவாக ரன் ஆகும். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு தடமும் கண்ட்ரோல் வச்சு சேவ் பண்ண வேண்டியது இருக்கு. இல்லைங்க அதே மாதிரி இப்போ பாருங்கன்னா இதுக்கு வெளியில இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃப்ரெஞ்ச் சொல்லி நான் இதில் கணக்காக வச்சுருந்துச்சுனாலும் எனக்கு எரர் காட்டுது. எரர் காட்டுது இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு இல்லை தான் நாங்கள் வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரன் பண்ண முடியும். சரி இப்படி நாங்கள் வெளியில ரன் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் வேறு வேறு ஃபங்க்ஷன் அது கிரியேட் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பேன். சரியா ஓகே.